எனது அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி நான் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேங்க. என்ன முருகப்பெருமான் கிட்டன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் வேல்மாறல் படிக்கிறேன்னு சொல்லி எல்லா வீடியோலும் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அதை பத்தி நான் இது வரைக்கும் அதை பத்தி ஒண்ணுமே வீடியோ போடவும் இல்லை, அதை பத்தி நான் பேசவும் இல்லை. இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே வேல்மாறல் படிச்சதுல எனக்கு முருகர் கனவுல வந்தார், எனக்கு முருகர் அந்த அந்த கோயிலுக்கு போச்சுனார் அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் இந்த வேல்மாறலை யார் மூலியமா படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, பேராசிரியர் விஜயகுமார் ஐயா அவர்கள் தான் பேசும்போது நான் வேல்மாறலை படிக்கணும், படிச்சா இவ்வளவு நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்ன உடனே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த புக்கெல்லாம் வேல்மாறல் புக்கு வாங்கிட்டு வீட்டுல வச்சேன். ஆனா வீட்டுல வச்சதோட சரி, நான் அதை எடுத்து படிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பயம். அந்த புக் எடுத்து நம்மளால படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 15 நாள் 20 நாள் பக்கம் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பதிவுல தேசம் அங்கீகரிசி அம்மா சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த வேல்மாறல் பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதுல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க பயப்படாதீங்க, முதல்ல படிக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும், படிக்கிற கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும், அடுத்து நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே எனக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த புக் எடுத்து நான் சஷ்டியா கிருத்தியான்னு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா முருகர் வழிபாட்டு அன்னைக்கு நான் அந்த புக் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேங்க. முதல் நாள் படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கி திணறி கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் ரெண்டாவது நாள் கூட நான் படிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு நம்ம படிச்சிருக்கேன் இருக்குது. அந்த ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு தான் நான் படிச்சேன். அப்புறம் 2-3 தடவை 4-5 தடவை படிக்க எனக்கே ஆர்வம் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி நம்ம 48 நாள் தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி 48 நாளும் நான் சும்மா எடுத்த உடனே தான் படிச்சேன். நான் அதுக்கு உண்டான இந்த விநாயகர் கும்பிடுறது எதுவுமே நான் பண்ணலைங்க. உண்மையை சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. எடுத்தேன், முருகருடைய புக் எடுத்து 48 நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். அப்ப அந்த நேரத்துல நான் பிரம்ம முகூர்த்தத்துல வேற எரிச்சிட்டு இருக்கிறேன். அந்த வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் எடுத்து படிச்சேங்க. அப்படி படிக்கும்போது எனக்கு ஒரு 21 நாள் இருக்குங்க நான் படிச்சு. அப்பதான் எனக்கு முருகர் வந்தாருங்க. எப்படி வந்தார் அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு எப்படி முருகர் நீ இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டினார் அப்படின்னா, எல்லாருமே தூங்கி எந்திப்போம். நானும் அப்படிதான் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தேங்க. அப்ப இந்த எப்பவுமே ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, தூங்கி எந்திச்சோன்னு எல்லாரும் எந்திச்சுவோம், நடக்க மாட்டோம், போக மாட்டோம். ரிலாக்ஸ் பண்ணும். இப்படி கண்ணை மூடி இப்படி கண்ணை திறக்கும் இல்லையா, இந்த இமை இப்படி மூடி இப்படி திறக்கும் இல்லையா, அந்த டைம்ல எனக்கு பழனி ஆண்டவர் ஆண்டி குளத்துல எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. நான் அப்பவே சொன்னேன் பிள்ளைங்க கிட்ட, என்னம்மா பழனி ஆண்டவர் ஆண்டி குளத்துல வந்திருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பழனி ஆண்டவர் ஆண்டி குளத்துல பார்த்தா ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. அப்பவுமே நான் பழனிக்கு போகணும்னு நினைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி நான் தூங்கி எந்திச்சு அந்த மாதிரி இந்த கண்ணை மூடி இப்படி திறக்கும் போது அதே மாதிரி எனக்கு ஆண்டி குளத்துல வந்தாருங்க. 2 தடவை எனக்கு அந்த மாதிரி வந்துட்டாருங்க. அப்புறம் சரி பழனிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்கட்ராம் ஐயர் டிவியில நிகழ்ச்சி சொல்லும்போது, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ராசி, வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ராசி பிரகாரம் நீங்க பழனி போகணும்னு சொன்னாருங்க. இது எனக்கு 3ஆவது தடவைங்க. அப்புறம் தான் எனக்கு உடம்பே இப்படி மறுவா சிலுக்குதுங்க சொல்லும் போது. அப்புறம் தான் நான் பழனி போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்பாமே போக முடியல. நான் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சுதாங்க போனேன். நல்லபடியா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேங்க. இப்படிதாங்க எனக்கு முருகர் நீ இந்த கோயிலுக்கு போகணும், பழனிக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழிகாட்டினாருங்க. இப்படிதான் நான் முருகரை பார்த்தேங்க. வேல்மாறல் படிச்சதுல நான் முருகரை எனக்கு வழிகாட்டினது இதுதாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நீங்க அடுத்த வீடியோல இதனுடைய தொடர்ச்சியை நீங்க பாப்பீங்க. வேல்மாறல் பத்தி போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்களா?